குட் மார்னிங். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் பிரேமழுக்குதல் ஊழியத்தின் சார்பில் அன்போடு உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே தொடர்ந்து இந்த நாள் முழுதும் உங்களை நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினோ மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். தாயினோ மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ. உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தேவன் உனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. தேவன் உனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறா தெய்வனேசு மாறிடாரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறா தெய்வனேசு மாறிடாரே. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினோ மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். தாயினோ மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ. உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். தேவ பிள்ளைகளை, தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம். இந்த நாட்கள் அப்படிப்பட்ட நாட்கள், கடைசி நாட்களில் நாம் வாழுகிறோம். ஒரு குறிப்பிட்ட ஸ்தலத்தில் ஊழியத்திற்கு சென்ற பொழுது அங்கே ஒரு சிறுவர் இல்லத்திற்கு அழைத்துக் கொண்டு போனார்கள். அங்கே ஒரு சிறு குழந்தை, ஒரு 5 வயது ஒரு சிறு பையன் இருந்தான், அழகான ஒரு பையன். என்னை அழைத்து சென்ற போதகர் சொன்னார், ஐயா அவனை குறித்து அப்புறமா உங்களிடத்தில் சொல்லுகிறேன் என்று சொன்னார். கூட்டம் முடிந்த பிறகு நான் கேட்டேன், ஏதோ சொல்றேன்னு சொன்னீங்களே, அந்த பையனை குறித்து என்ன என்று கேட்டேன். தாய் தவறான வழியிலே அவனை பெற்றெடுத்தாள். இந்த குழந்தை வேண்டாம் என்று சொல்லி லாரி டயருக்கு அடியிலே வைத்துவிட்டு ஓடி போய்விட்டாள். லாரி டயருக்கு அடியில் குழந்தையை வைத்து சாகட்டும் என்று ஓடி போனாள். ஆனால் அதை பார்த்த ஒரு டிராபிக் கான்ஸ்டபிள் ஓடி போய் அந்த குழந்தையை தூக்கி அந்த குழந்தையை கொண்டு வந்து இந்த ஆசிரமத்தில் சேர்த்தார்களாம். தெய்வ பிள்ளைகளை, எவ்வளவு ஒரு கடினமான இருதயம் பாருங்கள். ஆண்டவர் அதைத்தான் சொன்னார். தாய் மறப்பாளா? தாய் தன் பிள்ளையை கைவிடுவாளா? ஒரு நாளும் செய்வதில்லை என்று நாம் சொல்லுவோம். ஆனால் காலங்கள் மாறிக்கொண்டே வருகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் மாறாதவர், நேற்றும் என்றும் என்றும் மாறாத நான் ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டேன். என்னை நம்பி இருக்கிற உன்னை ஒரு நாளும் நான் கைவிடவே மாட்டேன். மகளே, வியாதி படுக்கையை படுத்திருக்கிறாய். ஐயோ, ஒருவேளை இந்த வியாதி என்னை மேற்கொண்டு விடுமோ,
நான் மரித்து போவேனோ என்று நீ பயப்படுகிறாய். கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை மகளே, நான் உன்னை குணமாக்குவேன், நான் உன்னை குணமாக்குவேன். எப்படியும் என் கர்ப்பத்தை திறப்பார் என்று கண்ணீரோடு காத்திருக்கிற என் அன்பு சகோதரி, உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வெட்கப்படுவதில்லை. இரட்டை குழந்தைகளை கொடுத்து உன் கர்ப்பத்தை நான் ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். இத்தனை வருஷம் ஆகிவிட்டது, வயது 35 தாண்டி போகிறது. இனி எப்படி எனக்கு திருமண வாழ்க்கை அமையும், என் சுகவாழ்வு துளிர்க்காதா என்று காத்திருக்கிற என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, ஆண்டவர் சொல்லுகிற, இல்லை இல்லை, எப்படியும் ஆண்டவர் செய்வார் என்று நம்பி இருக்கிறபடியினாலே உன் சுகவாழ்வை தேவன் துளிர்க்க பண்ணுவார். இந்த மாதம் உன் திருமண காரியத்திற்கான காரியத்தை தேவன் ஒழுங்கு செய்து கொடுப்பார். இந்த மாதம் அந்த அற்புதம் நடக்கும். இந்த மாதம் அந்த அற்புதம் நடக்கும். யார் யார் என்னென்ன காரியத்திற்காய் ஜெபித்துக் கொண்டே காத்திருக்கிறீர்களோ, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உண்மையில் நினைவாய் இருக்கிறேன், உன்னை மறந்து போகவில்லை மகளே, உன்னை மறந்து போகவில்லை மகனே. இந்த மாதம் நான் நினைவு கூறுவேன், உங்களை நினைவு கூறுவார், அற்புதத்தை செய்வார், உங்கள் கண்ணீரை மாற்றுவார், உங்கள் வேதனைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். தாய் மறந்தாலும் நம்மை மறவாத ஆண்டவராக இயேசு, அவரை துதியுங்கள், அவரை ஸ்தோத்திரியுங்கள், அவருக்கு முக்கியத்துவத்தை கொடுங்கள், அவர் உங்கள் வாழ்க்கையிலே முதலிடத்தை கொடுங்கள். அப்பொழுது என் ஆண்டவர் செய்கிற அற்புத அதிசயங்களை கண்டு நீங்கள் பூரித்து போவீர்கள். ஹல்லேலூயா. ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, ஒரு நிமிஷம் கூட எங்களை மறவாத நல்ல தெய்வமே, நீர் எங்களுக்கு தெய்வம் மட்டுமல்ல, நீர் எங்களுக்கு தகப்பனாய் இருக்கிறீர், தாயாய் இருக்கிறீர். வேதம் சொல்லுகிற கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி மறப்பேன் என்று கேட்ட தெய்வம் அல்லவா? ஆண்டவர், உன் அன்பு பிள்ளைகளை நீ நினைத்துக் கொண்டிருப்பதை காண்பியும், அற்புதங்களை செய்து நிரூபித்து காண்பியும். பிள்ளைகளுக்கு எப்படி தெரியும்? நீ அதிசயங்களை செய்தால் தானே புரிந்து கொள்வார்கள். அதிசயங்களை செய்வீராக, அற்புதங்களை செய்வீராக, தடைகளை உடைத்தெறிவீராக. அல்லேலூயா. உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படக்கூடாதபடி, அந்தோடைய அற்புதங்களை பெறக்கூடாதபடிங்கிற சகல தடைகளும் இயேசுவின் நாமத்தில் நொறுங்கி போகும்படி நான் ஜெபிக்கிறேன். இந்த நாளில் உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. நீர் அப்படி செய்கிற அன்புக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.